இந்த கிறிஸ்துமஸை இன்னும் அழகாக்க காஞ்சிபுரம் SM சில்க்ஸில் 60% வரை சிறப்பு தள்ளுபடி. அருகில் உள்ள ஷோரூமை இப்பவே விசிட் பண்ணுங்க. உச்சத்தை தொட்ட தங்க விலை, மீட்க முடியாத அடகு நகையை விற்பதற்கு இதுவே சரியான நேரம். இனியும் யோசிக்காதீங்க. உங்க தங்க நகைய அதிக விலைக்கு விற்க சிறந்த வழி பிரைம் கோல்ட் ஹப் 9840551787. ஆஹா, no compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. ஆதநேயர்களுக்கு அன்பு வணக்கம். நேற்று ஜனநாயகன் படத்துடைய ட்ரெய்லரை பற்றி பேசியிருந்தோம். இன்னைக்கு வரும் அப்படின்னு கேள்விப்படுறோமே அப்படின்னு. ஆனால் நீங்கள் சொல்லியிருந்தீங்க இல்லை ஜனவரி 3ஆம் தேதி அன்னைக்கு தான் வரும் அப்படின்னு. அதே மாதிரி படத்தோட டீமுமே வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஒருவேளை நம்மளோட வீடியோவை பார்த்துட்டு தான் அனௌன்ஸ் பண்ணாங்க. நிறைய கமெண்ட்ஸ் எல்லாம் கீழே பார்த்துருந்தோம். எப்படி இருந்தது அது? நல்லா இருக்கா? அவ்வளோதான் சொல்லுவாங்க, விளையாட்டு செய்திகள் இத்துடன் நிறைவடைகிறது அந்த மாதிரி தான். இல்லை நம்ம அவங்க டீமாகவே நீங்கள் யோசிங்களா. இப்போது நம்ம 2 பேரும் ஒரு பிஸ்னஸாக யோசித்தோம் அப்படின்னா, நாளைக்கு பராசக்தி படத்தோட ஆடியோ லான்ச். அவங்க வந்து ஞாயிற்றுக்கிழமை ரொம்ப சீக்கிரமாக, அதாவது ஜனநாயகனோட அந்த டைம்லேயே அதே நாளில் இறக்குறாங்க அப்படின்னு நிறைய விஷயங்கள்லாம் வந்துச்சுல. இப்போது இந்த டீம் என்ன நினைப்பாங்க, அப்போ நீங்கள் ஆடியோ லான்ச்சே அதே டைமுக்கு இறக்குன்றீங்க அப்படின்றப்போ நாங்கள் ஏன் இன்றைக்கி அந்த ட்ரெய்லரில் இறக்கி நாங்கள் வேஸ்ட் பண்ணணும்? நாளைக்கு நீங்கள் அவ்வளோ பெரிய ஆடியோ லான்ச் நடத்தும் பொழுது எப்படியோ சிவகார்த்திகேயன் அவர்கள் என்ன பேசுவாங்க, யாரை பேசுகிறாரு, எதை பற்றி பேசுகிறாரு, என்ன சொல்ல வராரு, ஜனநாயகனை பற்றி பேசுகிறாரா அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு வரும் பொழுது நாங்கள் அதை அப்படியே டைவெர்ட் பண்ணுறோம். ஏன்னா எப்படியும் 6 மணிக்கு மேலே தான் சிவகார்த்திகேயன் பேச போகிறாரு. 6:45 டீமா, இது விஜய் சார்ல மீண்டும் சொல்கிறேன், விஜய் அவர்களுக்கு பராசக்தியோ எஸ்கேவோ இல்லை அங்கே இருக்கக்கூடிய ஆட்களோ அந்த டீமோ அவங்க மேலேயோ போட்டிக்கு வராங்களே அப்படின்ற ஒரு துளி % கூட அவருக்கு வந்து ஒரு மைண்டில் இல்லை. அவர் ரொம்ப ஃப்ரீயாக இருக்கார். ஓகே, ஜனநாயகன் இது கண்டிப்பாக அடிக்கும் அப்படின்ற நம்பிக்கையோட ரொம்ப கான்ஃபிடென்ட்டோட தான் விஜய் அவர்கள் இருக்காங்க. மீண்டும் சொல்கிறேன், இதை அவர் தவிர்த்துருவோம். நீங்கள் வந்து ஜனநாயகன் டீமில் விஜய் அவர்களை தவிர்த்து சொல்கிறேன், ஒரு ப்ரொடக்ஷனாக ஒரு PROவா அந்த படத்துக்கு நிறைய ப்ரொமோஷன்ஸ் வேலைகள்லாம் பண்ணுவாங்கள்ல, அவங்களாம் அவங்களோட மனநிலையிலேருந்து யோசிச்சிங்கன்னா ஏன் இன்றைக்கி அந்த ட்ரெய்லரை ரிலீஸ் பண்ணி நம்ம இது பண்ணணும்? அது இல்லாமல் 9ஆம் தேதி தான் படம் ரிலீஸ், 2ஆம் தேதி ரைட்னா 3 4 5 6 7 8 6 நாள் இருக்கு. 6 நாள் இருக்கிறதுக்கு கொஞ்சம் இன்னும் கம்மியான நாட்கள். ஏன்னா ட்ரெய்லர் அப்படின்றது அதை பயங்கரமாக டீகோட் பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட கதையை உங்களுக்கு சிலர்லாம் டீகோட் பண்ணும்பொழுது கதையை உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். ஒரு 3 நாள் 4 நாள் இருக்கும்பொழுது தான் அதிகபட்சமான பெரிய படங்களை ரிலீஸ் பண்ணுவாங்க. அப்படின்ற ஒரு ஐடியாவும் தான். ஞாயிற்றுக்கிழமை ரிலீஸ் பண்ண முடியாது, ஏன்னா 2 படத்தோட ஆடியோ லான்ச். திங்கக்கிழமை ரிலீஸ் பண்ணால் ஏன்னா செவ்வாய் புதன் வியாழன் மட்டும்தான் இருக்குது. இந்த அடிப்படைகளை தான் வந்து அவங்க இன்னைக்கு பண்ண வேணாம், நாளைக்கு இந்த மாதிரி ஆடியோ லான்ச் நடக்குது, சூட்டோட சூட்டா நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை வரீங்களே, நாங்கள் ஒரு நாள் முன்னாடியே வரோம், சனிக்கிழமை நம்ம பார்த்துப்போம். இப்போ வந்து இந்த 1-on-1 தான் போயிட்டு இருக்கு. எனக்கு ஆடுகளம் படத்தோட சீன் தான் ஞாபகம் வந்துகிட்டே இருக்கு. ஏன்னா பேட்டைக்காரன் வந்து சொல்லுவார், இந்த கோழி அறுத்து போடுறோம் அப்படிம்பாரு. ஆனால் தனுஷ் என்ன பண்ணுவாருன்னா, அந்த கோழி மேலே நம்பிக்கை வச்சு காசுலாம் வாங்கி போடுவார், பந்தயம் அடிச்சிடும். எனக்கு எந்த கோழி எதிர்கோழி, எந்த கோழி இவங்க கோழி அப்படின்றதான் நாளைக்கு நாளை மறுநாள் 2 நாளும் பரபரப்பாக இருக்க போகுது. நம்மளுக்கு வந்து கண்டென்ட்டாக நிறைய விஷயங்கள் வரப்போகுதுன்றது தெரியும். ஜனநாயகன் ட்ரெய்லர் பார்த்தவங்க, அந்த உள்ளே வந்தவங்கலாம், படம் பார்த்தவங்களே சொல்லிட்டாங்க. ஏன்னா நம்மளுக்கு ரொம்ப பெரிய ஒரு தகவல் வந்தது என்னென்னா, படம் தரமாக இருக்கிறா தம்பி, அடித்து நவுத்திருக்காங்க, கவலையே படம் வேணா, ஜனநாயகன் நின்று பேசும், பராசக்தி கண்டென்ட்டாக பேசும், ஜனநாயகன் கமர்ஷியலாக பேச போகுது, அவ்வளோ அழகாக வந்திருக்கு அப்படின்றாங்க. அதனால் அதில் எந்த ஒரு மாற்று கருத்து இல்லை. இந்த ஃப்ளாஷ்பேக் சீன்லாம் வந்து இப்போ நீங்கள் வந்து நார்மலாக ஒரு வாட்டி பார்க்குறவங்க 2 முறை 3 முறை பார்க்கலாம் அப்படின்ற அளவுக்கு இருக்குது. ரிப்பீட்டட் ஆடியன்ஸை நிறைய பேர்த்த வர வைக்க போகிறாங்க அப்படின்ற அளவுக்கு படம் தரமாக வந்திருக்கு அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஸோ அது அந்த அந்த ஒரு காரணம் அப்படிலாம் கிடையாது. இன்றைக்கி வரக்கூடிய ட்ரெய்லரை நாளைக்கு ரிலீஸ் பண்ணோம் அப்படின்னா அது இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். காம்படிஷனாக நல்லா இருக்குது அப்படின்றதான். இது வந்து இவங்க அகேன்ஸ்ட் அவங்க அகேன்ஸ்ட்லாம் இல்லை. நடுவில் வந்து பாலாவோட படத்துக்கு வந்து தேட்டரில் வந்து போஸ்டர்ஸ்லாம் கிழிச்சாங்கன்னு சொன்னாங்களே, அப்போ வந்து மதராசி படத்தோட SK ஃபேன்ஸ் எல்லாம் டைவெர்ட் பண்ணி விட்டாங்க. அந்த அளவுக்குலாம் இல்லை. ஆனால் அந்த அளவுக்கு அப்போ நடக்கவும் இல்லை. பாலா தரப்பினர் வந்து அதுக்கு ஒரு விளக்கமும் கொடுத்துட்டாங்க. அந்த அளவுக்குலாம் இல்லாமல் ஒரு ஹெல்த்தியான காம்படிஷனாக இருக்குது. அண்ணா தம்பி ஒரே இதில் மோதினா எப்படி இருக்கும், குரு சிஷ்யன் வந்தால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி தான் இது ஒரு காம்படிஷனாக பார்க்கணுன்னு நிறைய பேரும் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. பார்க்கல என்ன நடக்குது. நான் நாளைக்கு ட்ரெய்லர் கன்ஃபார்மாக ஹிட்டுன்றத எந்த ஒரு டவுட்டுமே. ஜனநாயகன் படத்தோடைய படத்தை பற்றியா இருக்கட்டும், படத்தோட ட்ரெய்லரை பற்றியா இருக்கட்டும், நிறைய விஷயங்கள் நம்ம சோஷியல் மீடியாவில் பார்க்க முடியுது. ஆனால் பராசக்தி படத்தை பற்றி எங்கேயும் யாரும் பெருசாக பேசலையோ. அதே மாதிரி இந்த படத்தோட ஆடியோ லான்ச்சில் சிவகார்த்திகேயன் என்ன பேசுவார், ஜனநாயகன் படத்தை பற்றி பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்கா, இல்லை எங்கள் அண்ணன் விஜய் அப்படின்னு பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்கா? ஏன்னா ஒவ்வொரு மேடையிலையுமே வந்து அவரை பற்றி அதிகமாக சோஷியல் மீடியாவில் எழுதுகிற விஷயங்களை பற்றி பேசுவார். ஏன்னா லாஸ்ட்டாக கூட வந்து அவரே மேடையில் சொல்லியிருந்தாரு, ஜெயம் ரவி வந்து பேசிக்கிட்டு இருக்காரு, அவரோட பேச்சை ரசித்த சிவகார்த்திகேயன் தம்ப்லைன் வச்சிருவாங்க, அதனால் நான் 2 வார்த்தை பேசிக்கிறேன் அப்படின்னு.
அப்போ இந்த மாதிரி சோஷியல் மீடியாவை ரெகுலரா வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்காருல்ல, அப்போ விஜயை பத்தியும் இவருக்கும் ஒரு சண்டை போகுதுன்ற ஒரு ரேஸ் போகுது. சண்டை அது இல்லாம ஒரு போட்டி அப்படின்னு போட்டியா ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு இருக்காங்களா, அவங்களுக்கு என்ன சொல்ல போறோம் அதுதான் நான் சொல்றேன். நாளைக்கு அந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட தான் அந்த ஆடியோ லான்ச் நடக்க போகுது. நாளைக்கு உள்ள நடக்கிறது என்னன்றது நம்மளுக்கு அவர் பேச பேச நம்மளுக்கு ட்விட்டர், இன்ஸ்டான எல்லா இடத்துலயும் நம்மளுக்கு தெரிய போகுது. சமூக வலைத்தளங்கள நாளைக்கே நம்மளுக்கு எல்லா கண்டென்ட்டும் வந்துடும். கிட்டத்தட்ட நம்மளும் அதை ரிவீல் பண்ணிடுவோம். அந்த ஒரு எதிர்பார்ப்பையும் மீறி எனக்கு தெரிஞ்சு அவர்கிட்ட இருந்து விஜய் அவர்கள்ட்ட இருந்து கன்னை வாங்கிட்டார், ஏகேட்ட இருந்து அட்வைஸ் வாங்கிட்டார், ரஜினி சார்ட்ட இருந்து ஆசீர்வாதத்தை வாங்கிட்டார். ஏங்க அவருக்கு எல்லாமே இருக்காங்க. அவர் வந்து ஒரு காமன், இப்போ நம்ம கிரிக்கெட் விளையாடும் போது ஒரு காமன்னா ஒருத்தனை வைப்போம். அவன் வந்து என்னன்னா இந்த பக்கம் பேட்டிங் ஆடுவான், அந்த பக்கம் பேட்டிங் ஆடுவான். அந்த மாதிரி ஒரு காமனாக தான் நம்ம அவரை பார்க்க வேண்டியதாக இருக்குது. எஸ்கே பொறுத்த வரைக்கும் அதான். அவர் வந்து நெகட்டிவிட்டி அவரை சுற்றி அவர் நெருக்கத்திலே இருக்கும். ஃபேஸ் டு ஃபேஸ் பார்ப்பாரு, தட்டி விட்டு அடுத்த படத்துக்கு என்ன அப்படின்றது போயிட்டே இருப்பார். அதனால இதெல்லாம் பெரிய பிரச்சனையாக அவருக்கு தெரியாது. மீண்டும் சொல்கிறேன், நாளைக்கு என்ன பேசுவார்ன்றது பேசுனதுக்கு அப்புறம் தான் தெரியும். ஜனநாயகனை பற்றி பேசுவாரா, இந்த காம்படிஷனை பற்றி பேசுவாரா, சமூக வலைத்தளங்களை அவருக்கு எதிராக எழுதிக்கிட்டு இருக்காங்களே அவங்கள பற்றி பேசுவாரா அப்படின்றத அந்த ஒரு எதிர்பார்ப்போடு தான் நாளைக்கு அங்கே இருக்க போகிறாங்க. இன்னொன்று எஸ்கேயோட ஃபேன்ஸ் நாளைக்கோட அவங்களோட எதிர்பார்ப்புன்றது எப்படி இருக்க போகுது அவங்களோட. ஏன்னா அவங்க இப்போ மட்டும் இல்லை, எஸ்கே அவர்களுக்கு எப்போ இருந்து துணை நிற்கிறாங்கன்னா மெரினா படம் வந்ததுலேருந்தே ஆரம்பித்தாங்க. அந்த அந்த ஃபேன் ஃபாலோவர்ஸ் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்காங்க. எப்போனா ரெமோவில் வந்து ஒரு ப்ராப்ளம் ஆச்சு, ஸ்டேஜ் மேலே அவர் பேசியிருப்பார், எவ்வளோ பிரச்சனைங்க கொடுப்பீங்க அப்படின்னு எஸ்கே அவர்கள் பேசியிருப்பாங்க. அப்போ ஒரே நம்பிக்கையோட தான், என் ஃபேன்ஸ் இருக்காங்க நம்பிக்கையோட தான் போனார். அப்புறம் அவருக்கு பெரிய ஒரு லாஸ் ஆச்சு, பெரிய கடனில் இருந்தார். அப்பயுமே வந்து அடுத்த படம் நடிக்க முடியாது, எடுக்க முடியாதுன்னு நினைக்கும் பொழுது அப்பயும் அவங்க ஃபேன்ஸ் தான் கூட இருந்தாங்க. இன்னொரு பெரிய சர்ச்சை ஒன்று வந்துச்சு, அதில் பேரே ரொம்ப டேமேஜ் ஆச்சு, அப்பயும் அவங்க ரசிகர்கள் தான் கூட இருந்தாங்க. இந்த மாதிரி நிறைய இடங்கள் ஒவ்வொரு இடம் பிரின்ஸ் வந்தப்பெல்லாம் போட்டு அடின்னு அடிச்சாங்க, அப்பயும் அவங்க ரசிகர்கள் தான் கூட இருந்தாங்க. ஸோ ஒவ்வொரு முறையும் எல்லா நடிகர்களுக்கும் அவங்க ரசிகர்கள் இருக்கிறது வழக்கம் தான். அதில் எஸ்கே அவர்களுக்கு இருக்கக்கூடிய ரசிகர்களை பற்றி சொல்லணும்னா அவங்க ஒவ்வொரு முறையும் அவரை வந்து தோல் கொடுத்து தூக்கிட்டு போயிட்டே இருக்காங்களே, கை கொடுத்து. ஸோ அதுதான் அவங்களோட ஃபேன்ஸோட மிகப்பெரிய ஒரு விஷயமா நான் பார்க்குறேன். இந்த காம்படிஷனை அவங்க ரொம்ப ஹெல்த்தியாக தான் பார்க்குறாங்க. இன்னொன்று அவங்க அதை எல்லாத்தையும் மீறி எனக்கு அமரன் நினைக்கிறேன், அமரன் படம் வெளியே வரும்பொழுது அவர் பைட்டு பேசிட்டு இருக்காரு. அப்போ வந்து சின்ன தளபதி அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. அதை வந்து எஸ்கே ரொம்ப பெருமிதமா ஐயோ அதெல்லாம் இல்லை, நான் என் ரூட்ல போயிட்டு இருக்கேன் அப்படின்னு பிஸ்னஸா அவருக்கு பெருசாயிருக்கு. அதை அவர் அப்படிதான் பார்க்குறாரு ஒழிய யாரோடையும் பெரிய தலைவங்களோட ஒரு காம்படிஷனாவோ போட்டியாவோ அவர் பார்த்ததே இல்லை. அந்த இடத்துக்கு அவர் அடுத்த கட்டமா ஒரு பேட்ச்னு ஒன்று இருக்குல்ல, இப்போ 12th பேட்ச் படிச்சு முடிச்சுட்டு போயிட்டாங்கன்னா அடுத்து யார் 12th பார்ப்பாங்க. அடுத்த பேட்சா தான் அவங்க வந்து வளம் வர போறாங்க. அதுல லீட்ல இருக்காருன்றது எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. நாளைக்கு மீண்டும் சொல்றேன், நாளைக்கு அவர் பேசும்பொழுது தான் தெரியும். நிறைய பேருக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப்பாகவும் பதிலடியாகவும் இருக்க போது. எஸ்கேவோட ஸ்பீச்சை நாளைக்கு பார்ப்பீங்க இனி. ஏன்னா பெரிய ஸ்டார்ஸோட ஆடியோ லான்ச்சோ பெரிய ஈவெண்ட்டோ நடக்கும் பொழுது என்ன பேசுவாங்க, யாருக்காக பேசுவாங்க, என்ன ரெஸ்பான்ஸ் பண்ண போறாங்க, ரியாக்ட் பண்ண போறாங்கலாம் பார்த்துட்டு இருப்போம்ல. அந்த வரிசையில இனி எஸ்கேவோட ஆடியோ லான்ச் எவ்வளவு முக்கியம் அப்படின்றத நாளையிலேருந்து பார்க்க போறாங்கன்னு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி அவர் குட்டி ஸ்டோரி சொல்வார்ன்ற ஒரு விஷயமே இப்போ ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. சிவகார்த்திகேயன் அவர்கள் எப்பயுமே ஒரு மேடையில வந்து இந்த மாதிரி இந்த இடத்துல வந்து எங்க அப்பா இருந்தாருன்னா நல்லா இருக்கும், அவரோட ஃபேமிலிக்கு எப்பயுமே ஒரு தேங்க்ஸ் சொல்ற விஷயமா இருக்கும். விஜய் அவர்களை பார்த்து இவரும் இனி வந்து குட்டி ஸ்டோரி சொல்ல போறாருன்னு ஒரு சில மீம்ஸ் பார்த்துருந்தேன். அவர் பேச நல்லதுதான், அதான் சொல்றேன், அவங்கள பார்த்து அந்த வழியில தானே வராரு. ஆனால் நம்மளை தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்லிடுறேன், இந்த இடத்துல நான் சொல்லிடுறேன், நாளைக்கு எஸ்கே என்ன பேசுவார், பராசக்தி எப்படி நம்மளுக்கு ஸ்க்ரீனிங் குறைக்க போகிறாங்க, இந்த படத்துக்கு ஒரு அநீதி நடக்க போதா, ஜனநாயகனுக்கு வந்து இவ்வளோ எதிர்ப்புகள் அப்படின்னு நான் நினைக்கிறோம்ல. இது எல்லாமே விஜய் சாரோட கேட்டு வாசலே முடிஞ்சிது. அவர்கிட்ட மீண்டும் இந்த 2 நாளைக்கு முன்னாடி கூட சார் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் போயிட்டுருக்கேன் சார், ஏது சார் எப்படி சார் அப்படின்னு பார்க்கும்பொழுது தலைவர் ரெடியாக இருக்காரு. படத்தை நீங்கள் நம்ம கான்ஃபிடென்ட்டாக இருக்கும்ல, ட்ரெய்லர் நீங்கள் ரிலீஸ் பண்ணுங்கள், படத்தோட 9ஆம் தேதிக்கு உங்களோட உண்டான வேலைகளை பாருங்கள். கேவிஎன் ப்ரொடக்ஷன் ஹாப்பி. ஏன்னா நம்மளுக்கு கோட் படத்தப்போ நிறைய ப்ரொடக்ஷன் வைஸில் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிகிட்டே இருந்தாங்க. அதெல்லாம் இல்லாமல் கேவிஎன் ரொம்ப அழகாக இந்த படத்தை எடுத்து முடிச்சிருக்காங்க. மலேசியா ஈவெண்ட் அவ்வளோ சாட்டிஸ்ஃபைடை கொடுத்துருக்கு. ஓவர்சீஸில் இந்த படத்துக்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. லியோ வரும்போது நம்ம நிறைய விஷயங்கள் பேசணும். 1000 கோடி அடிக்குமா, இவங்க இருக்காங்க, அர்ஜுன் இருக்காரு, ஹிந்திலேருந்து இருக்காங்க, அவங்க இருக்காங்க, இவங்க இருக்காங்க, நிறைய பேசும்பொழுது 1000 கோடி அடிக்குமான்னு ஒரு எதிர்பார்ப்பில் இருந்துச்சு. அதெல்லாம் அது ஏதோ ஒரு காரணத்தால் நடக்கலையில. இந்த படம் கிட்டத்தட்ட ஒரு 700-800 கோடி அடிக்கும் அப்படின்றதுல ரொம்ப தெளிவாக இருக்காங்க. இது வந்து 2 படங்கள் வரனால ஸ்க்ரீனிங் குறையுமான்றாங்களே, அப்படியே ஸ்க்ரீனிங் குறைஞ்சாலும் இது ஒரு 50 நாள் 100 நாள் கிட்டத்தட்ட ஒரு 100 நாள் ஓடக்கூடிய படம் ரொம்ப ரேர் ஆச்சு, ரொம்ப நாட்களுக்கு அப்புறம். அதுக்கப்புறம் ஒரு மாற்றம் நடக்குமா, ஜனநாயகன் 100வது நாள் அப்படின்ற ஒரு போஸ்டோட அவருக்கு ஒரு விடை கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி, ஏன்னா விடை பெற போறான்னு தெரிஞ்சிச்சுல, 100வது நாள் ஒரு போஸ்ட் அடிச்சிடணும் அப்படின்னு கேவிஎன் ரொம்ப தெளிவாக இருக்காங்க. பராசக்தி படத்துக்கு நிறைய எதிர்ப்பு வலுக்குது அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா சென்சார்லயே வந்து இந்தி திணிப்பை பத்தி நிறைய விஷயங்கள் பேசியிருக்காங்க அப்படிங்கிறதுக்காக நிறைய
முக்கியமான டயலாக்ஸ்லாம் வந்து சென்சார் கட் பண்ணியிருக்காங்க. அதனால படத்தோட கதையே வந்து புரியாது, லேக் வரும் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்களை பார்த்துருந்தோம். இப்போ சிவாஜி அவர்களுடைய புகைப்படத்தை பயன்படுத்துறதுனால மறுபடியும் அந்த படத்துக்கு பிரச்சனை அப்படிங்கும்போது எங்க ஆரம்பிச்சதுன்னு தெரியல, எங்க வந்து முடிய போகுதுன்னு தெரியல. ஏன்னா படம் கூடிய சீக்கிரம் ரிலீஸ் ஆக போகுது. அதுக்குள்ள இவ்வளோ பிரச்சனைகள் பேக் டு பேக்ன்னும் போது பராசக்தி அந்த தேதியில வெளியாகுமா அப்படிங்கிற ஒரு விஷயம் இப்போ பராசக்தி டைட்டில் வச்சதுலேருந்தே சிவாஜி அவர்களோட ரசிகர்கள் சைட்ல இருந்து சின்ன சின்ன எதிர்ப்புகள் வந்துகிட்டு தான் இருக்கு. எப்படி நீங்க இதை கொடுக்கலாம் அப்படின்ட்டு, எப்படி வைக்கலாம் அப்படின்ட்டு ஏவிஎம் தான் அதுக்கான அப்ரூவலை கொடுத்தாங்க, ஓகேன்னு சொல்லிட்டாங்க. இப்போ வந்து சிவாஜி அவர்கள் தீப்பந்தத்தை இந்த மாதிரி அதை வந்து சிவகார்த்திகேயன் வாங்குற மாதிரி ஒரு விஷயம், அதுக்கு இவ்வளோ எதிர்ப்புகள். ஆக்சுவலாக அது 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 ஏன் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கும் பொழுது அதை வாரிசா சில பேர் டைவர்ட் பண்றாங்க. சிவாஜி சாரோட வாரிசா நீங்க வந்து பிரபு அவர்கள் இருக்கும் பொழுது, அவங்களோட அண்ணன் இருக்கும் பொழுது, இப்போ விக்ரம் பிரபு இருக்கும் பொழுது எப்படி சிவகார்த்திகேயன் வந்து நீங்க அப்படி காட்டலாம் அப்படின்லாம் சொல்றாங்களே. எனக்கு தெரிஞ்சு அவங்க அந்த ஐடியாலஜியில் அப்படி பண்ணியிருக்க மாட்டாங்களோ நம்மளுக்கு தோணுது. அது அந்த டீமும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு போஸ்ட்டுக்கு இவ்வளோ பெரிய விஷயமா அப்படின்ட்டு ஆல்ரெடி சென்சார் போர்டு அவங்க வந்து ரெட் கார்டு வச்சு நின்றுட்டு இருக்காங்க. எப்படி நீங்க இதெல்லாம் வச்சுட்டு இருக்கீங்க, யார் கேட்டு இதெல்லாம் வைக்கிறீங்க, அதெல்லாம் தூக்கி போய் எடுத்துட்டு வா, இந்த கரெக்ஷன் பண்ணுவாங்களா, இதெல்லாம் ஸ்பெல்லிங் கரெக்ட் பண்ணி எடுத்துட்டு வா அப்படின்ற மாதிரி அவங்க அவ்வளோ தூரம் ரீகரெக்ஷன் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இவங்க என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. இன்னும் சென்சார் வாங்காமல் இருக்காங்க. இவ்வளோ விஷயங்கள் இங்கே நடந்துட்டு இருக்கும் பொழுது இதுவும் ஒரு எதிர்ப்பா அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு ஜனநாயகனுக்கு நீங்க எதிர்ப்புன்னு நம்ம யோசிக்கிறோம்ல, அதை விட பராசக்திக்கு அதிகமான எதிர்ப்புகள் இருந்துகிட்டே இருக்கு. ரெண்டுமே எதிர்ப்பு சந்திச்சுட்டு தான் வருது. ஜனநாயகம் என்ன அழுத்தம் நம்மளுக்கு தெரியும், பராசக்திக்கு இந்த மாதிரி அழுத்தம் தெரியும். பாப்போம் ரெண்டும் எப்படி மோத போகுது அப்படின்றத. எனக்கு தெரிஞ்சு இது சென்சார் வாங்கினதுக்கு அப்புறம் தான் பெருமூச்சு விடுவாங்க பராசக்தி டீம். இப்போ அவங்க யோசிக்கிறாங்க தள்ளி வந்திருக்கலாமோ அப்படின்றதான். பாப்போம் என்ன நடக்குது.